வேலை செஞ்ச வண்டி, இந்த பழங்காலத்து வண்டியெலாம் பாருங்கள் எப்படி அப்படியே இருக்குன்னு சொல்லி. அந்த டேம் கட்டுறப்போ யூஸ் பண்ணுற வண்டியெல்லாம் அப்படியே இருக்குது. இந்த தார் போடுற மிஷினு. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நான் தான் தினேஷ் பேசுகிறேன். இன்றைக்கி நம்ம எங்கே வந்திருக்கோம்னு பார்த்தீங்கன்னா பாப்பநாயக்கன்பட்டி டேமுக்கு வந்திருக்கோம். இது வந்து எங்கே இருக்குன்னு பார்த்தீங்கன்னா தும்பலை தாண்டி கருமந்துரம் போகிற வழியில் லெஃப்ட் சைடு வந்து கட்டாயி போகணும். இந்த டேம் வந்து நான் சின்ன வயசுல நிறைய தடவை வந்திருக்கேன். இப்போ வந்து விலாக் எடுக்கலாம்னு சொல்லி வந்திருக்கோம். ஃப்ரெண்ட்ஸ், நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண பார்த்துருங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பட்டன் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. இப்போ நாங்கள் இந்த டேமுக்குள்ளே போய் எக்ஸ்ப்ளோர் பண்ணி நாங்கள் வந்து உள்ளே ஃபோட்டோ ஷூட்லாம் எடுக்கலாம்னு சொல்லிட்டுருக்கோம். அதுதான் இந்த வீடியோவில் நீங்கள் பார்க்க போகிறீங்க. சரி, வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃப்ரெண்ட்ஸ், நானும் என் தம்பியும் தான் வந்தோம். என் தம்பி அங்கே வந்து தண்ணி வாங்கிட்டு இருக்கோம். அப்போ தான் முன்னாடி கடையில் இங்கே வந்து இந்த சந்துக்குள்ளே தான் பூந்து போகணும். ரோடுலாம் இப்போ கொஞ்சம் நல்லா போட்டிருக்காங்க. முன்னையெல்லாம் வந்து ரோடு கூட இருக்காது. இப்போ தான் ரோடெலாம் போட்டிருக்காங்க. வாடா இன்னும் வாங்குற, வாடா, டைம் ஆகுதுடா, இருட்டாயிரும். டவர் எடுக்கலையா? சூப்பர். இருட்டு வர ஆக போதுங்க. இப்போ மணி என்ன மணி வந்து இப்போயே 5 ஆகிடுச்சிங்க. இல்லை, டவர் எடுக்கலையா? ஐயோ, டவர் எடுக்கலைங்க. தனி பாட்டில் வாங்கலாம் தான் பார்த்தா இங்கே டவர் வர எடுக்கலையா? இருங்க, தனி பாட்டில் வாங்கிட்டு உள்ளே போயிட்டு அப்படியே பேசுகிறோம்.
எப்பட்றா போனாரு இதுலையா? இதில் தான் போயிருப்பார். ஃபோன் கேமராவோட கோப்ரோ கேமரா சொல்லுங்கள். செம்மையாக இருக்கா? சூடாக இருக்கா? செம்மையாக இருக்குது. இன்னும் வர முடியாது மாதிரி எப்போ பஞ்சர் கிஞ்சர் ஆச்சுன்னு இந்த வண்டியை தூக்கிட்டு கூட வர முடியாது. அவ்வளோதான் காட்டிட்டு போயாது. இல்லைங்க ட்ரக்லாம் வந்துருக்கு பாரு. மீன் பிடிக்கிறாரு பாருங்க. அப்படியே அங்கே போகிறது அதில் போகலாமா? ம் அதெல்லாம் வண்டி போக மாட்டேன். போவோம் அத்தான் ரோடு போகுது. இல்லை நல்லா இருக்கு. போமா போவோம் அழகாக போகும். அழகாக போகுமா? அதுக்கு அந்தாண்ட எல்லாமே போகும். எங்கே நிறுத்திக்கலாமா? இப்போ இங்கேயே ஸ்ட்ரெயிட்டாக போகும். அங்கே போய் அங்கே தான் நல்லா தானே போகும். ஒன்றும் இல்லாமல் இருக்கணும். கிஞ்சர் கிஞ்சர் ஆடிச்சுன்னா இங்கெல்லாம் அவ்வளோதான். இந்த வண்டி வச்சுக்கிட்டு இந்த ஊரில் பஞ்சர் போடவே யாரும் தள்ளிட்டு போகணும் இந்த வண்டியை. அதுதான் பெரிய விஷயம். சும்மாவே தள்ள முடியாது. பஞ்சர் ஆயிடுச்சுன்னா சொல்லி முடிஞ்சு. ஹாய் கைஸ், வெல்கம் பேக் டு அனதர் vlog. பரவாயில்ல, நான் திருப்பி சொல்லுவேன். இன்றைக்கி பார்த்தோம்னா நாம் ஒரு டேமுக்கு வந்திருக்கோம். டேம் உங்களுக்கு அங்கே தெரியும்னு நினைக்கிறேன். அங்கே இருக்குது பாருங்கள். டேமோட பின்னாடி பக்கம் நாம் இருக்கோம். சம்மர் டைமுங்கிறதுனால தண்ணி சுத்தமாக இல்லை, ஓரளவுக்கு இருக்குது. ஆளில் இருக்கா முதல்ல? தான் இருக்குது. ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம பாப்பநாயக்கன்பட்டி டேமுக்குள்ளே வந்தாச்சு. இப்போ தான் வந்து எக்யூப்மெண்ட்ஸ்லாம் எடுத்து வச்சிட்ருக்கோம். பின்னாடி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் டேம் வியூ எப்படி இருக்குன்னு. நம்ம வந்து ஆக்சுவலாக டேமுக்குள்ளேயே வண்டி வந்து ஓட்டிகிட்டு வந்தாச்சுங்க. இங்கே வந்து தண்ணி இருக்கிற இடத்து பக்கமாக வந்தாச்சு. ஏன்னா இன்றைக்கி வந்து தண்ணி இல்லை. முன்னெல்லாம் வந்து தண்ணி ரொம்ப ஃபுல்லாக இருக்கும். இப்போ இன்றைக்கி வந்து தண்ணி இல்லை. அதனால் பக்கத்துலேயே வந்துட்டோம். இன்றைக்கி வந்து நாங்கள் ஃபோட்டோ ஷூட் வந்து பண்ண போகிறோம். அதுக்காக தான் இங்கே வந்திருக்கோம். அப்புறம் உங்களுக்கு இந்த டேம்லாம் வந்து மேலே போய் நான் சுற்றி காட்டுறேன். இது வந்து புழுதிக்கோட்டை டேமை விட இந்த பாப்பநாயக்கன்பட்டி டேம் வந்து ரொம்ப பாலடைஞ்சு போய் கிடக்குதுங்க. குதிரையெல்லாம் இருக்குது. குதிரை மேலே ஏறி ஃபோட்டோ எடுக்கலாமா? குதிரை மேலே அவ்வளோதான், கட்டி பார்த்துச்சுன்னா சரி, எல்லாம் கீழே வச்சிடலாம். ஃப்ரெண்ட்ஸ், நாங்கள் வந்து ஃபோட்டோ ஷூட் பண்ண போகிறோம். ஃபோட்டோ ஷூட் பண்ணிட்டு உங்களுக்கு எப்படி இருக்குன்னு சொல்லி காட்டுறோம். இந்த பைக்கில் இருந்தால் ஃபோட்டோ எடுக்கலான்ட்டு இருக்கோம். இருங்க, நாங்கள் வந்து இதெல்லாம் கம்ப்ளீட் பண்ணிட்டு திரும்ப உங்களுக்கு பேசுகிறேன் நான். ஃப்ரெண்ட்ஸ், இப்போ தான் ஃபோட்டோ ஷூட் எடுத்து முடித்தோம். காற்று வந்து பார்த்திங்கன்னா பயங்கரமாக அடிக்க ஆரம்பிச்சிருச்சு. மழை வரும் போல். இங்கே பாருங்கள், தண்ணி மூவ்மெண்ட்லாம் எப்படி தெரியுதுன்னு. ஒரு தண்ணி எப்படி நோறுது ஆகுமா? இப்போ ஃபோட்டோ எடுத்தால் சூப்பராக இருக்கும். இப்போ எங்கே எடுக்கிற இருட்டாயிருச்சு ஃப்ரெண்ட்ஸ். வந்ததை விட இப்போ ரொம்ப இருட்டாயிருச்சு. பார்த்தீங்கன்னா காற்று அடிக்கிறது உங்களுக்கு தெரியும். எப்படி எடுத்து வண்டி ஓட்டியோ? மேலே எடுத்துருவியா? எடுத்து வரட்டா? ஓட்டுவியா? அங்கே தானே பார்ப்போம். மாட்டிக்கிறியா இல்லை உள்ளே வச்சிருவா? ஃப்ரெண்ட்ஸ், இப்போ தான் வந்து வண்டி எடுத்துகிட்டு கிளம்பியாச்சு. இப்போ மேலே போய் அப்படியே முடிஞ்ச அளவு கொஞ்சம் vlog எடுத்துகிட்டு டேமை எந்த அளவு கவர் பண்ண முடியும்னு தெரில. ஏன்னா இது சின்ன டேம் தான். அங்கே சொல்லிக்கிற அளவுக்கு ஒன்றுமே கிடையாது. பார்க்கும் கிடையாது, ஒன்றுமே கிடையாது. அடுத்த தடவை டெடிக்கேட்டடாக இதுக்காக வந்து நம்ம இது சுற்றி காட்டினா தான். இப்போ வந்து மழை பெஞ்சிருக்கனால இந்த புல்லெல்லாம் கொஞ்சம் நல்லா வளர்ந்துருக்குங்க. இல்லைனா இது கூட இருந்திருக்காது. அப்படியே வந்து காஞ்சி கருவாடாக இருந்திருக்கும். நானும் இங்கே சின்ன வயசுலேருந்து வந்திருக்குங்க. நானும் என் ஃப்ரெண்ட்ஸ்லாம் சின்ன வயசுலேருந்தே வருவோம். இன்னும் அதுக்குள்ளே அவ்வளோ தூரம் போயிட்டான். நானும் என் ஃப்ரெண்ட்ஸ்லாம் சின்ன வயசுலேருந்தே வருவோம். அப்போலாம் வந்து பார்த்திங்கன்னா இது வரைக்கும் அந்த மேலே ஒரு பாலம் தெரியுது பாருங்கள். இந்த பாலம் ஃபுல்லாக தண்ணி நிற்கும். இப்போ வந்து பார்த்திங்கன்னா தண்ணியே காணோம். சுத்தமாக தண்ணி இல்லை டேமில். அங்கேயே போயிட்டான். ஓடணும் போலையே. நம்ம இதாக விட்டுட்டு வந்துட்டோமா? எதுவும் விட்டு வரல. இதுதான் வந்து பாப்பநாயக்கன்பட்டி டேம். நான் வந்து என்ன பண்ணலான்னு சொல்லியிருக்கேன்னா, தமிழ்நாட்டில் வந்து என்னென்ன நம்ம டேம் இருக்கோ ஃபுல்லாக வந்து எக்ஸ்ப்ளோர் பண்ணி காட்டலான்னு சொல்லியிருக்கேன். இதோட நம்ம வந்து 2 டேம் வந்து காட்டியாச்சு உங்கள்கிட்ட. புழுதிக்கோட்டை டேம் ஒன்று, பாப்பநாயக்கன்பட்டி டேம் ஒன்று. புழுதிக்கோட்டை டேம் வந்து வேலூரில் இருக்குது. பாப்பநாயக்கன்பட்டி டேம் தும்பலில் இருக்குது. இன்னும் வந்து மேட்டூர் டேம், இன்னும் வந்து வேறு என்னென்ன இருக்குது, அந்த லிங்கா படம்லாம் எடுத்த டேம் அதெல்லாம் வந்து நிறைய இருக்குதுன்னு நினைக்கிறேன். இன்னும் எக்கச்சக்கமான டேம் இருக்குதுங்க தமிழ்நாட்டில்.
ஒன்று ஒன்றா வந்து சுற்றி பார்ப்போம். இருட்டாயிருச்சு, நல்லா இருட்டாயிருச்சு. பக்கத்துலலாம் சரக்கு போட்டிருக்காங்க, காற்று வேறு அடிக்குது. எந்த அளவுக்கு பேசுகிறது கேட்கணுன்னு தெரில. என் தம்பி அங்கே நின்றுருக்குறான். வந்ததுக்கு வந்து கொஞ்சம் ஃபோட்டோஸ்லாம் எடுத்தோம், நல்லா நிறையா எடுத்தாச்சு. அது வரைக்கும் தான், அதுக்கு தான் வந்து ஃபோட்டோ ஷூட் தான் மெயினாக வந்தது. வந்த வேலை வந்து இப்போ முடிஞ்சு. இப்போ திரும்ப வந்து இது மேலே வந்து நடந்து போக விடுவாங்களான்னு தெரிலங்க. புழுதிக்கோட்டை டேமில் வந்து விட்டாங்க, இந்த டேமில் வந்து விட மாட்டாங்க. ஏன்டா இப்படி நினைப்பிருக்க? இப்படியே போகலாம்ல, இப்படியே போ. ஓட்டிக்குவியா? மேலே ஏற்றிடுவியா? அது மேலே செங்குத்தே இருக்குதுடா. சைடாக அப்படி போயிட்டு வளைச்சிக்கலாம். பஞ்சர் எது ஆகாமல் இருந்தால் சரி. இதெல்லாம் வந்து யாரும் பிடிக்க மாட்டாங்களா? பாட்டிலே இல்லை, எல்லாம் பிடிச்சிட்டு தான் இருக்கிறானுங்க, போட்டு போயிடுவானுங்க டீ. ரெண்டு வயசான கப்புள்ஸ் வந்து அங்கே உட்காந்துருக்காங்க. இவ்வளோ இருட்டாயிருச்சு. பரவாயில்ல, கோபுரம் வந்து இன்னமும் நல்லா உழைக்குதுங்க. வாங்கி கிட்டத்தட்ட 6 வருஷமாக ஆக போகுது. 5 வருஷம் ஆக போகுது. 5 வருஷம் ஆக போகுது. காலேஜ் படிச்சுட்டு இருக்கவே வானே. பரவாயில்ல, நல்லா உழைக்குது. ஐயோ, ஏதோ படம் பேசுகிற கேட்குமான்னு தெரில, வேறு கையில் எடுத்துக்கிறேன்ப்பா. ஃப்ரெண்ட்ஸ், இதுதான் வந்து பாப்பநாயக்கன்பட்டி டேம் மேலே. இது வந்து பேக் சைடு போகிற வழி. அங்கே தான் நாங்கள் இப்போ போயிட்டுருக்கோம். கொஞ்சம் மெதுவாக போ. என்னென்ன பார்த்தீங்கன்னா ஊர்லாம் இருக்குங்க, பின்னாடி வந்து நிறைய ஊர்லாம் இருக்குது. இங்கே வந்து நாங்கள் ஆள் நடமாட்டமே இல்லாத ஏரியா, அதனால தான் ஹெல்மெட் போடாமல் ஓட்டியிருக்கோம். அதிகம் வந்து எதுவும் தப்பாக நினச்சிக்காதீங்க. எங்கே போனாலும் ஹெல்மெட் ஓட்டுங்க. நாங்கள் ஃபோட்டோ ஷூட் எடுத்துகிட்டு தான் ரிட்டன் போயிட்டுருக்கோம். நம்ம மெயின் ரோடு போகிறதுக்குள்ள ஹெல்மெட் போட்டுருவோம். மெதுவாக போடா, மெதுவாக போ. ஆமாம், அப்புறம் பேசி விளாக் எடுத்துகிட்டு போகலாம், முடிச்சிடலாம். இங்கே பாருங்கள், இது தண்ணி வந்து ஃபுல்லாக இருந்துச்சுன்னா அந்த கோடு மாதிரி தெரியுது பாருங்கள், அது வரைக்கும் இருக்கும். இன்றைக்கி வந்து தண்ணி இல்லை, அதனால் வந்து கம்மியாக இருக்குது. தண்ணி இல்லை, கம்மியாக இருக்கா, எல்லாம் ஒன்று தானே. கருப்பு எல்லாம் சாமி. கருப்பா? சாமியே இல்லை, வெறும் மரத்துக்கு சாமி இது பண்ணி கும்பிட்டுட்டு இருக்காங்க. கருப்பு படம் பார்த்துருந்தீங்கன்னா ரிவ்யூ சொல்லுங்கள் எப்படி இருக்குன்னு. ஏன்னா நான் பேசுகிறதே கேட்குதான்னு தெரில, நீ பேசுகிறப்ப கேட்கும். இதுதான் வந்து டேமுக்கு நடந்து போகிற வழிங்க. ஆனால் இதையும் வந்து பூட்டி தான் வச்சுருக்காங்க. ஏறி குளிச்சு தான் போகணும். இப்போ புழுதிக்கோட்டை டேமில் கூட மேலே ஆளுங்க நடந்து போவாங்க. ஆனால் இங்கெல்லாம் போனால் வந்து போகக்கூடாதுன்னு சொல்லுவாங்க. நான் ஆல்ரெடி வந்தப்போ கூட இங்கே போகக்கூடாதுன்னு சொல்லியிருக்காங்க. அதனால் வந்து போகல. இப்போ கூட இடிஞ்சர்லாம் இடிஞ்சா அது எப்படி இடியும்? இடிஞ்சா அப்புறம் ஊர்லாம் அழிஞ்சிரும். இங்கே இருக்க ஊர்லாம் பாருங்க எப்படி இருக்குன்னு வழி. இங்கே வந்து கொஞ்சம் பேர்லாம் வந்து குளிப்பாங்க. அந்த டேம்லேருந்து தண்ணி அப்படியே போய்கிட்டே இருக்கும், டெய்லியுமே போய்கிட்டே இருக்கும். கொஞ்சம் கம்மியாக தான் போயிட்டுருக்கோம். அதில் குளிக்கிறதுக்குலாம் நிறையா பேர் வருவாங்க வெளியூரில் இருந்துலாம். இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா அதுவும் கொஞ்சம் கம்மியாக தான் போகுது. அதுவும் ரொம்ப கம்மியாகவே போகுது. ஆமாம், தண்ணியே இல்லை. அப்படி இங்கேருந்து அங்கே தண்ணி வரும். இங்கே பாருங்கள், இந்த ஓட்டையிலேருந்து தண்ணி வருது பாருங்கள், கம்மியாக வருது. அப்படி இந்த ஆண்டிருந்து அப்படியே இந்த ஓரமாக வரும், நம்ம கூடியே வரும். நான் 10th படிக்கும்போது இங்கே தான் ஃபஸ்ட் டைம் வந்து நாமளா? ஆமாங்க, நாங்கள் ஒரு 5 வருஷத்துக்கு முன்னாடி திரும்ப வந்து இங்கே ஃபோட்டோ ஷூட் பண்ணோம். இந்த இது தாங்க சொன்னேன், சைடில் பார்த்திங்கன்னா வாய்க்கால் மாதிரி தண்ணி வந்துக்கிட்டே இருக்கும் கூட. இது வந்து தண்ணி நிறையா போகிறப்ப சூப்பராக வரும். இப்போ வந்து கம்மியாக போகுது, ரொம்ப ரொம்ப கம்மியாக போகுது. சம்மர் டைமுங்கெல்லாம் ரொம்ப கம்மியாக போகுது. இது கொஞ்சம் பரவாயில்ல. இந்த டேம் வந்து கொஞ்சம் மெயின்டைன் பண்ணியிருக்காங்க. குப்பை அந்த மாதிரி அழுக்கெலாம் இல்லாமல் இருக்குது. இருந்தாலும் ஆள் நடமாட்டம் இல்லை, பார்க்கு அந்த மாதிரிலாம் எதுவும் இல்லைங்க. இதுக்குள்ளே போய் எடுத்துருக்கலாம். பார்க்க மாதிரி இடம், நம்ம தொப்புக்கே போய் எடுத்துக்கலாம். இங்கே தாங்க வந்து எல்லாம் குளிச்சுக்கிட்டு இருப்பாங்க. பாருங்க, தண்ணி கம்மியாக தான் போகுது, ரொம்ப ரொம்ப கம்மியாக போகுது. ஆனால் இதுலேயும் வந்து மக்கள்லாம் குளிக்கிறாங்க, வண்டியை கழுவுறாங்கப்பா. குளிக்கிறாங்க, துவைக்கிறாங்க, எல்லாம் பண்ணுறாங்க. வண்டி கழுவிட்டு இருக்கிறாங்க. ஆமாம், இங்கே தாங்க வந்து நாங்கள் ஃபோட்டோ ஷூட் பண்ணோம். அந்த ஒரு கொக்கனிக்கு இதில் அந்த இடத்துல தான் நாங்கள் இதுக்கு முன்னாடி ஃபோட்டோ ஷூட் பண்ணோம். சரி, ரொம்ப இருட்டாகி போயிடுச்சு. சீக்கிரம் வந்துருக்கணும் போல். இன்றைக்கி வந்து கொஞ்சம் மழை பெய்கிற மாதிரி இருக்குங்க, அதனால் டக்குன்னு இருட்டாயிடுச்சு. இந்த ரோடெலாம் கூட இப்போ தான் புதுசாக போட்டிருக்காங்க. இதுக்கு முன்னாடி இந்த ரோடு கூட கிடையாது, மண் ரோடாக இருந்துச்சு. இப்போ கொஞ்சம் நல்லா
என்னன்னு தெரியல பராமரிச்சுட்டு இருக்காங்க. இதான் பாருங்கள், அந்த டேம் வந்து திறந்தா இங்கே தான் தண்ணி வரும். இப்போ தான் வந்து கட்டிக்கிட்டு இருக்காங்க. சைடில் வாய்க்கால் போகுது பாருங்கள். தண்ணியே இல்லை சுத்தமாக. பாருங்கள், வாய்க்காலெல்லாம் காலியாக இருக்குது. இதுதாங்க டேம், பாப்பநாயக்கன்பட்டி டேம். 3 டோர் இருக்குது இந்த டேமில். இது திறந்து நான் இது வரைக்கும் பார்த்ததே இல்லைங்க. புழுதிக்கோடு டேம் கூட நான் திறந்து பார்த்துருக்கேன். இந்த டேம் திறந்து நான் பார்த்ததே கிடையாது. இந்த பக்கம் ரொம்ப பெருசாக இருக்குது. பேக் சைடில் பெருசாக இருக்குது, ஃப்ரண்ட் சைடு வந்து சின்னதாக இருக்குது. இது பரவாயில்ல, நல்ல வெல் மெயின்டைன்டு டேமாக இருக்குது. ஆனால் என்னென்னா, இந்த டேமுக்குலாம் ஒரு பார்க்கு அந்த மாதிரி ஏதாவது கிட்ஸ் வந்து என்ஜாய் பண்ணுற மாதிரி இங்கே எதுவுமே கிடையாது. அப்படி இருந்திருந்தால் கூட நிறைய பேர் வருவாங்க டூரிஸ்ட்லாம். டேமுக்கு மேலே இங்கே பாருங்கள், அந்த காலத்தில் வந்து டேமு கட்டுறப்ப யூஸ் பண்ண வண்டி. எவ்வளோ கோளாக இருக்கு. 3 இதில் தான் உட்காந்து ஃபோட்டோலாம் எடுத்தோம். ஆமாம், இதில் தான் லாஸ்ட் டைம் வந்தப்போ ஃபோட்டோலாம் உட்காந்து எடுத்தோம். இங்கே பாருங்கள், இந்த இடம் இது எல்லாமே வந்து டீராக நம்ம ஸ்டிக்கர் ஒட்டிக்கலாமா? ஒட்டி வச்சிடலாம் தண்டி திருப்பு. இதில் தாங்க லாஸ்ட் டைம் வந்து வண்டியில் உட்காந்து ஃபோட்டோலாம் எடுத்தோம். இல்லை இங்கேயும் நிறுத்திட்டு வரலாம் வண்டியை. அப்படியே நிறுத்து ஓரமா. இறங்கிறேன். அந்த பேக்கில் குட்டி பேக்கில் தான் இருக்கும் ஸ்டிக்கரு. அப்படி எடுத்துருவா. இது கண்ணாடி டப்பா அங்கே இருக்குது. கண்ணாடி டப்பா உள்ளதாக இருக்கும். ஃப்ரெண்ட்ஸ், இதுதான் வந்து டேமுக்கு போகிற வழி. இந்த வழியில் தான் பின்னாடி போனால் டேமுக்கு பின்னாடி கொஞ்சம் கிராமம்லாம் இருக்குங்க. அது வந்து ஷார்ட்கட்டாக இந்த வழியில் தான் போகணும். இந்த டேமுக்கு பின்னாடியே பார்த்திங்கன்னா கருமந்துறை மலை இருக்குது. எல்லாம் பாருங்கள், டேமு கட்டுறப்போ யூஸ் பண்ண பில்டிங்கு போல், ஆஃபீஸ் பில்டிங் எல்லாம் பால் அடைஞ்சு போய் எப்படி கிடக்குது பாருங்கள். ஆள் நடமாட்டமே இல்லாமல் பால் அடைஞ்சு போய் கிடக்குது. இருக்கா குட்டி பேக்கு? அந்த குட்டி பேக்கெல்லாம் எடுத்துகிட்டு வா. இல்லை அதுக்கு முன்னாடி ஜிப்பை திறந்து பாரு, முன்னாடி இருக்கும். ஃப்ரெண்ட்ஸ், நம்ம ஸ்டிக்கரை வந்து இங்கே ஒட்டிட்டு போகலான்னு சொல்லி ஒரு ஐடியா தான் வந்து ஸ்டிக்கர் எடுத்துகிட்டு சொல்லியிருக்கேன். ஆள் நடமாட்டமே இல்லை, எப்படி இருக்குது பாருங்கள். த்ரில்லிங்கான எக்ஸ்பீரியன்ஸாக இருக்குது. ஈவினிங் ஆனாலும் த்ரில்லிங்கான எக்ஸ்பீரியன்ஸ் தான். இங்கேருந்து வேலை செஞ்சவங்களாம் மெட்டீரியல்ஸ்லாம் எடுத்துகிட்டு வந்துட்டுருக்காங்க தள்ளிட்டு. இங்கே யாரோ ஒரு தாத்தா வந்து உட்காந்துருக்காரு. இவர் தான் மெயின்டைன் பண்ணுறவர்னு நினைக்கிறேன். இங்கெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா ஏதாவது கொஞ்சம் ஆஃபீஸர்ஸ் மாதிரி போட்டு மெயின்டைன் பண்ணலாம். அந்த மாதிரிலாம் யாரும் மெயின்டைன் பண்ணல. இந்த பார்க்கே ஃபஸ்ட்டு மெயின்டைன் பண்ணல. இதெல்லாம் வந்து மெயின்டைன் பண்ணால் இங்கே சுற்று வட்டாரத்தில் இருக்க கிராமத்தில் வந்து டூரிஸ்ட்லாம் வருவாங்க. ஆனால் இதில் யாரும் மெயின்டைன் பண்ணாமல் அப்படியே வச்சுருக்காங்க. எப்படி இருக்குது பாருங்கள், பாலடைஞ்சு போயிடலாம். இருக்கா? ஃப்ரெண்ட்ஸ், இங்கே வந்து இந்த பழங்காலத்து பில்டிங் நம்ம ஸ்டிக்கர் வந்து ஒட்டியிருக்கோம். இங்கே வந்து யாராவது வர மாதிரி இருந்தால் பார்த்தீங்கன்னா சொல்லுங்கள். அவ்வளோதாங்க, கிளம்ப போகிறோம். இங்கே வந்து வேலை செஞ்ச வண்டி, இந்த பழங்காலத்து வண்டியெலாம் பாருங்கள் எப்படி அப்படியே இருக்குன்னு சொல்லி. இந்த டேம் கட்டுறப்போ யூஸ் பண்ணுற வண்டியெல்லாம் அப்படியே இருக்குது. இந்த தார் போடுற மிஷினு இந்தாண்ட பாருங்கள், செடிக்குள்ளே முழுங்கி போயிருக்கு. இதெல்லாம் வந்து கரெக்டாக பராமரிக்காம அப்படியே விட்டாங்க. அது இது இந்தாண்டெல்லாம் பாருங்கள் எவ்வளோ மிஷின் இருக்குன்னு. எவ்வளோ மிஷின் வேஸ்ட் பண்ணியிருக்காங்க. இங்கே பாருங்கள், பின்னாடி இங்கே அவ்வளோமா இருக்கா? இங்கே வெட்டிடலாமா? எங்கே அதை வச்சிட்டியா பேக்கு? ஃப்ரெண்ட்ஸ், இங்கே இருக்க ஒரு பழங்கால பில்டிங்கில் வந்து நம்மளோட ஸ்டிக்கர் வந்து ஒட்டியிருக்கோம். இந்த டேமுக்கு வந்து யாராவது வந்தீங்கன்னா நம்ம ஸ்டிக்கர் பார்த்தீங்கன்னா சொல்லுங்கள். அவ்வளோதாங்க, எடுத்துகிட்டு வீட்டுக்கு வருதா? ஆமாம் ஃப்ரெண்ட்ஸ், இந்த ஸ்டிக்கர் வந்து நீங்கள் ஃபைன் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஒரு சின்ன கிஃப்ட் வந்து தரலான்னு சொல்லியிருக்கோம். ஸ்டிக்கர் வந்து ஃபைன் பண்ணி யாராவது ஃபோட்டோ எடுத்து அனுப்புனீங்கன்னா உங்களுக்கு வந்து ஒரு சர்ப்ரைஸ் இருக்குது. லஞ்சுக்கு பிரியாணி ஃப்ரீ கைஸ். ஏதோ ஒரு சர்ப்ரைஸ் உங்களுக்காக வந்து நாங்கள் தரப்போகிறோம். இது வரைக்குமே நான் போன டூரிஸ்ட் பிளேஸில் எந்தெந்த டூரிஸ்ட் பிளேஸ் நாங்கள் போனோமோ அந்த டூரிஸ்ட் பிளேஸ்லாம் கண்டிப்பாக ஒரு ஸ்டிக்கர் இருக்கும். ஸ்விம்மிங் கிளாஸ்லாம் எடுத்துகிட்டு வந்துருக்கோம் நாங்கள். கண்டிப்பாக ஒரு ஸ்டிக்கர் இருக்கும். அந்த ஸ்டிக்கர் வந்து நீங்கள் ஃபோட்டோ எடுத்து அனுப்புனீங்கன்னா உங்களுக்கு வந்து ஏதாவது சர்ப்ரைஸ் நாங்கள் பண்ணுறோம். அவ்வளோமா? அவ்வளோதாங்க வச்சுக்கோங்க, அதான் சர்ப்ரைஸ். ஃப்ரெண்ட்ஸ், அவ்வளோதான், இந்த விலாக் இதோட முடிச்சுக்கலான் இருக்கோம். இது அவ்வளோ பெரிய டேம் இல்லை, இங்கே சுற்றி பார்க்குற அளவுக்கு அவ்வளோதான் ஏரியா இருக்குது. மீண்டும் வேறு ஏதாவது டைம் வந்து மீன் பிடிக்கிற மாதிரி இருந்தாலோ இல்லை வேறு ஏதாவது வித்தியாசமாக ட்ரை பண்ணுற மாதிரிலோ வரோம் இங்கே திரும்ப. ஓகே, நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணால் பார்த்துறீங்க, மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பட்டன் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நம்ம போல டக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். இந்த டேமுக்கு நீங்கள் வர மாதிரி இருந்தால் உள்ளெல்லாம் கடையெல்லாம் கிடையாதுங்க, வெளியே தான் இருக்குது ஒரே ஒரு கடை. இந்த
அதாவது அந்த டேம் வளையிற இடத்துல தான் கடை இருக்குது. அங்கேயே வந்து நீங்கள் ஏதோ ஸ்நாக்ஸ் வாங்கிட்டு வர மாதிரி தான் அங்கேயே வாங்கிட்டு வந்துருங்க. உங்களெல்லாம் எதுவுமே கடை கிடையாது, சின்ன கடை கூட கிடையாது, தண்ணி கூட வாங்க முடியாது. அதனால் வெளியே வரப்பே வாங்கிட்டு வந்துருங்க. இல்லை அதுக்கு முன்னாடியே தும்பல் தான் பெரிய ஊர், தும்பல்லே கூட வாங்கிட்டு வந்துருங்க. ஓகே, நெக்ஸ்ட்டு வேறு ஒரு vlogல மீண்டும் சந்திப்போம். டாட்டா, பை பாய். பாய் காய்ஸ். பாய் ஃப்ரெண்ட்ஸ், பாய் பாய்.